அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தௌபீகுல் முஜ்ரிமீன யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளையிலே குற்றவாளிகளை, பாவிகளை தௌபீ தண்டித்தல், அதாவது பழித்தல், கண்டித்தல், அந்த மாதிரி அர்த்தம். நிச்சயமாக அல்லா இறைவன் கது அவுசா நிச்சயம் வசீத் செய்திருக்கின்றான். அலா அல்சினத்தி ரசூலிஹி, தன்னுடைய ரசூலுடைய நாவுகளின் மீது வசீத் செய்திருக்கின்றான். யா பனி ஆதமுடைய மக்களே, அல்லா யஅ்புது, அவர்கள் வணங்க வேண்டாம், சைத்தானை அவர்கள் வணங்க வேண்டாம் என்று தன்னுடைய ரசூல்மார்களின் மூலம் இறைவன் வசீத் செய்திருக்கின்றான். அப்படின்னா தன்னுடைய எல்லா நபியும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சைத்தானை வணங்க வேண்டாம் அப்படின்னு எல்லா நபியும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நபியின் மூலம் சொல்ல வைத்திருக்கின்றான் சைத்தானை வணங்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ இன்னும் நிச்சயமாக அந்த சைத்தான் ஆயிரவன் அதுவும் முபீனுன் லில் இன்சானி, மனுஷனுக்கு ஒரு தெளிவான எதிரியாக இருக்கும், பகிரங்கமான ஒரு எதிரியாக இருக்கும். முபீன்னா பகிரங்கமான. கமா அவுசாகும் பி இபாதத்தி ரப்பிஹிம் வஹ்தஹு, அது இது எப்படி அர்த்தம் வைக்கிறது? கமா அவுசாகும், அவர்களுக்கு வசியத் செய்ததை போல, பி இபாதத்தி ரப்பிஹிம், அவருடைய இறைவனை வணங்குவது கொண்டு, வஹ்தஹு, அவனை மட்டுமே வணங்குவது கொண்டு அவர்களுக்கு வசியத் செய்ததை போல சைத்தானை வணங்க வேண்டாம் என்று இறைவன் வசியத் செய்திருக்கின்றான். மேலே போய் அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். கமான ஒன்றை போல அப்படின்னு அர்த்தம். மேலே அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கணும். வலாக்கின்ன என்றாலும், முஜ்ரிமீன குற்றவாளிகள், பாவிகள், இத்தபஉ பின்பற்றினார்கள், சைத்தானை பின்பற்றினார்கள். பல்லல்லு எனவே வழிகட்டார்கள், லலாலன் பஈதன் தூரமான வழிகேடாக வழிகட்டார்கள். யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளையிலே, யூ தக்கிரூஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கு நினைவு கூறுவான். அல்லாஹ் தஆலா நினைவு கூறுவான். ஹாதில் வசியத்தை, இந்த வசியத்தை நினைவு கூறுவான். எந்த வசியத்து? நபிமார்களின் மூலம் சைத்தானை வணங்க வேண்டாம் என்று மக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானே, அந்த வசியத்தை, அந்த கட்டளையை அல்லாஹ் நினைவு கூறுவான். யூ வப்பிஉஹும், அல்லாஹ் அவர்களை பழிப்பான், அதாவது கண்டிப்பான், பழிப்பான், இடித்துரைப்பான், அந்த மாதிரி அர்த்தம். அலா இபாதத்தி சைத்தானை வணங்கியதன் மீது அல்லாஹ் அவர்களை இடித்துரைப்பான். பில் குஃப்ரை கொண்டு, வலிசியானி மாறு செய்வது கொண்டும், குஃப்ரை கொண்டும் சைத்தானை வணங்கியதன் மீது அல்லாஹ் அவர்களை கண்டிப்பான், தண்டிப்பான், அந்த மாதிரி அர்த்தம். வம்தாஜு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அல்யோம இன்று, ஐயுகள் முஜ்ரிமூன் பாவிகளே என்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அப்போ வம்தாஜு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? ஓத்தஜிலு நீங்கிக் கொள்ளுங்கள், இன்ஃபர்து தனித்து போங்கள் அப்படின்னு அர்த்தம். அலம் அஹ்து இலைக்கும், உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்யவில்லையா? யா பனி ஆதமுடைய மக்களே, உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்யவில்லையா? அல்லாஹ் தௌத சைத்தானை வணங்காமல் இருப்பதின் மீது உங்களுக்கு நான் உங்களிடம் உடன்படிக்கை செய்யவில்லையா? இன்னும் நிச்சயமாக சைத்தான் ஆயிரவன், கூட எல்லாமே சைத்தான், லக்கும் உங்களுக்கு, அதுவும் முபீன் தெளிவான எதிரியாக இருக்கும். மௌசூஃபு சிஃபத்து, இன்னகு அர்ஃபு தாக்கீது, ஹூ என்னுடைய இஸ்மு. வனிபுதூனி, இதுக்கு பல யாராப் இருக்குது, 2 மணி யாராப் இருக்குது. அப்போ மேலே போய் ஜாயின் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு யாராப் இருக்குது. எப்படி? அலம் அஹ்து இலைக்கும், உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்யவில்லையா? அனிபுதூனி, என்னை வணங்குவதை உடன்படிக்கை செய்யவில்லையா அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த முஃபஸ்ஸராக வச்சுக்கலாம், விவரிக்கிறது. முஃபஸ்ஸர்னா விவரிக்கிறது.
என்னை நீங்கள் வணங்குவதை அப்படின்னு விவரிக்கிறது. அப்படி இல்லாட்டி மஸ்தரியாக வச்சுக்கலாம், என்னை நீங்கள் வணங்குவதை அப்படின்ட்டு. அப்போ பல விதமாக இருக்குது. ஹாதா சிராத்தின் முஸ்தகீம், இது தெளிவான பாதை. ஹாதா சிராத்தின் முஸ்தகீம், இது தெளிவான பாதை. வழக்கது நிச்சயமாக அலல்ல மின்கும், அவன் வழிகெடுத்து விட்டான். அப்போ சைத்தான் மின்கும் உங்களிலிருந்து, ஜிபில்லன், ஜிபில்லன்னா படைப்புகளை, கசீரன் ஏராளமான படைப்புகளை அந்த சைத்தான் வழிகெடுத்து விட்டான். அஃபலம் தக்கூனும், நீங்கள் ஆகவில்லையா, தவிக்கிறோன்னு விளங்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகவில்லையா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்னைய வணங்குங்கள், அதுதான் நேரான வழி அப்படிங்கிற அர்த்தம். வனிபுதனி, நீங்கள் என்னைய வணங்குங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான வழி என்று நான் உங்களிடம் உடன்படிக்கை செய்யவில்லையா. தப்சீர், யுகாலு சொல்லப்படும் லகுமார்களுக்கு யௌமல் கியாமத்து நாளையில் சொல்லப்படும் ஐயுல் முஜ்ரிமூன பாவிகளே, இன்ஃபரிது தனித்து போங்கள், வகுத்தஜிலு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அலியோம இன்று, அலில் மோமின சாலியான மூமின்களை விட்டு நின்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அலம் ஊசிக்கும், உங்களிடம் நான் வசீத் செய்யவில்லையா, அல் லிசானி ரசூலி, என்னுடைய ரசூலுடைய நாவின் மீது உங்களை நான் வசீத் செய்யவில்லையா. அப்படின்னா ரசூல்மார்களுடைய கட்டளையின் மீது, ரசூலை நமக்கு அல்லா அமைச்சிருக்கிறேன், அவங்க நம்மள்கிட்ட சொன்னாங்க. அதான் ரசூலுடைய நாவிகள் மீது நான் உங்களுக்கு உடன்படிக்கை வசீத் செய்யவில்லையா. பி அல்லா தவுது சைத்தானை வணங்காமல் இருப்பது கொண்டு நான் வசீத் செய்யவில்லையா. பி தாத்திஹி, அவனுக்கு கட்டுப்படுவது கொண்டும், ஃபீமா ஒன்றிலே, வசீசு பிஹி, எதை கொண்டு அவன் வசூசா செய்வானோ அந்த ஒன்றிற்கு கட்டுப்படுவதை கொண்டு அவனுக்கு வழிபடாமல் இருப்பதை நான் வசீத் செய்யவில்லையா. மினல் குஃப்ரில் நின்றிருந்தால் இஸ்யானி, அல்லாவுக்கு மாறு செய்வது நின்றிருந்தால், சைத்தான் எதை கொண்டு வசீத் செய்வானோ அதற்கு கட்டுப்படாமல் இருப்பது கொண்டு, அதற்கு கட்டுப்படுவது கொண்டு எனக்கு மாறு செய்யாமல் இருப்பதை உங்கள்கிட்ட நான் வசீத் செய்யவில்லையா. வார்த்தை குழப்பமாக இருக்கும், இல்லை தெளிவாக கேட்டு படிச்சிங்க. ஃபைன்னஹு, நிச்சயமாக அவனாயிரம் லக்கும் உங்களுக்கு, அதுவும் பையுனுல் அதாவத்தி, விரோதத்துடைய தெளிவான எதிரியாக இருக்கும். அப்போ அதுவும் மௌசிஃபு பையுனு சிஃபத்து முலாஃபு அதாவத்தி முலாஃபிலேயே, அப்போ தெளிவான எதிரி, விரோதத்துடைய பகிரங்கமான எதிரி. மௌசிஃபு சிஃபத்து கொஞ்சம் அர்த்தவகை தயக்கமாக இருக்கும், இதான் யாராபு. வலம் அமர்த்துக்கும், உங்களை நான் ஏவவில்லையா. பி அனைவுதுனி, என்னை வணங்குவது கொண்டு நான் உங்களுக்கு ஏவவில்லையா. பி தௌஹீதி, ஏகத்துவத்தை கொண்டு, தாத்தி, எனக்கு கட்டுப்படுவதை கொண்டு என்னை வணங்குவதற்கு நான் உங்களை ஏவவில்லையா. ஃபைபாதத்தி, என்னுடைய அடியார்கள், எனவே என்னுடைய அடியார்கள், ஃபைபாதத்தி தாத்தி மௌசியத்து சைத்தானி, ஃபைபாதத்தி என்னை வணங்குவது, தாத்தி எனக்கு கட்டுப்படுவது, மௌசியத்து சைத்தானி சைத்தானுக்கு மாறு செய்வது, ஹிய தரீக்குல் கவீம், இது தரீக்குல் கவீம் மூசிலு, அடைய வைக்கக்கூடிய நேரான வழி. லீ மர்லாத்தி, அல்லாவுடைய திருப்தியையும், ஜன்னாத்தி மர்லாத்தி என்னுடைய திருப்தியையும், ஜன்னாத்தி என்னுடைய சொர்க்கத்தையும் அடைய வைக்கக்கூடிய நேரான வழி. அது எது அப்படின்னா, சைத்தானுக்கு மாறு செஞ்சு எனக்கு கட்டுப்பட்டு என்னை வணங்குறது. வலாக்கின்னக்கும், என்றாலும் நீங்கள் சலக்தும் நடந்தீர்கள், கைரகு அது அல்லாத வழியில் நடந்தீர்கள். அப்போ நான் சொன்ன வழி இல்லாமல் வேறு வழியில் நீங்கள் நடந்தீர்கள். வத்தபௌத்தும், நீங்கள் பின்பற்றினீர்கள், சபீல சைத்தானுடைய வழியை நீங்கள் பின்பற்றினீர்கள். பலலழுத்தும், எனவே நீங்கள் வழிகட்டு போனீர்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லக்கது நிச்சயமாக, அகுவா சைத்தான் வழிகெடுத்து விட்டான், மின்கும் உங்களிலிருந்து, யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, உங்களிலிருந்து சைத்தான் ஏராளமானவரை, ஹல்கன் கசீரன் ஏராளமான படைப்புகளை வழிகெடுத்து விட்டான். ஹத்தா, இந்த அளவுக்கெனில், வகவு ஃபில் குஃப்ரி, அவர்கள் குஃப்ரில் விழுந்து விட்டார்கள். குஃப்ரில் விழும் வரை ஏராளமான படைப்புகளை அவன் சைத்தான் வழிகெடுத்து விட்டான். இஸ்யானி, அல்லாவுக்கு மாறு செய்வது, இஸ்யானா அல்லாவுக்கு மாறு செய்வது. அப்போ இஸ்யானில் அல்லாவுக்கு மாறு செய்வதில் விழும் அளவிற்கு ஏராளமான படைப்புகளை சைத்தான் மாறு செய்து விட்டான், அது சைத்தான் வழிகெடுத்து விட்டான்.
அஃபலம் தக்குன் உங்களுக்கு இருக்கவில்லையா, அஃபலம் தக்குன் லக்கும் உங்களுக்கு இருக்கவில்லையா, உக்கூலுன் அறிவு இருக்கவில்லையா, துதிரிக்கூன பிகா அந்த அறிவை கொண்டு அடைவீர்கள், அன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் அல் ஹாசிரூன நஷ்டத்திலே இருக்கிறீர்கள், ஃபி முஹாலஃபத்தி அம்ரி ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனுடைய காரியங்களுக்கு மாறு செய்வதிலே என்ற அறிவு உங்களுக்கு ஆகவில்லையா. அண்ணன் வந்து பின்னாடி வர்றது மஸ்தராக்கும். அப்போ அன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் ஹாசிரூன நஷ்டத்தில் இருக்கிறீர்கள், ஃபி முஹாலஃபத்தி அம்ரி ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனுடைய காரியத்திற்கு மாறு செய்யும் விஷயத்திலே இறைவனுக்கு இது நஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறியக்கூடிய அறிவு உங்களுக்கு இல்லையா. வஃபி இதாத்தி கட்டுப்படுவதில்லை, வஸ்வசத்தை சைத்தானுடைய வஸ்வசாவிற்கு கட்டுப்படுவதிலே நீங்கள் நஷ்டத்தை இங்கே அத்து வச்சுக்கணும் இந்த வார்த்தையை, நீங்கள் நஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அடையக்கூடிய அறிவு உங்களுக்கு இல்லையா. அப்போ இந்த ஃபீ வந்து இங்கே இந்த அன்னக்கும் ஹாசிர்வன இதை அப்படி மீட்டு கொண்டு வரணும். அன்னக்கும் ஹாசிர்வன ஃபி இத்தாத்தி இந்த ஃபீ இங்கே வருதா, அப்போ முகாலஃபத்துக்கு பதிலாக இங்கே இத்தாத்து வச்சுக்கணும். அன்னக்கும் ஹாசிர்வன ஃபி இத்தாத்தி வசுவசத்தி சைத்தானி அப்படி வச்சுக்கணும். மஃபாதுல் ஆயத்துடைய பயன் அது சைத்தான அதுல் இன்சான் சைத்தான் ஆயிரம் மனிதனுடைய எதிரியாக இருக்கும். எதுவுல் குஃப்ரி வல் இஸ்யானி அவன் குஃப்ரின் பக்கமும் அல்லாவுக்கு மாறு செய்வதன் பக்கமும் அழைக்கிறான். ஹத்தா எந்த அளவுக்கு அத்தாவுக்கு வந்து வரைன்னு அர்த்தம் வைக்கணும், அவன் குழப்பாமல் இருக்கிறதுக்காண்டி. ஏன்னா அத்தாவுக்கு வந்து இலாவுடைய அர்த்தம் தான், இலான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது, 2 அர்த்தம் வரும் ஞாபகம் இல்லை. அப்போ அந்த அர்த்தம் வைக்கணும், நாங்கள் புரியறதுக்காண்டி ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். யுல்கிய மண் அத்தாஹு வத்தபஹு ஃபில் ஜஹீமி சைத்தானாயிரம் அதுவல் இன்சானி மனிதனுடைய எதிரியாக இருக்கும். எது அழைக்கிறான் இல்லை குஃப்ரின் பக்கம் அழைக்கிறான். இஸ்யானி அல்லாவுக்கு மாறு செய்வதன் பக்கம் அழைக்கிறான். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் யுல்கிய தள்ளிவிடுகின்றான். நான் சரியான அர்த்தத்தை பார்த்து சொல்கிறேன். மண் சிலர்களை அத்தாஹு அவனுக்கு கட்டுப்பட்டானே அந்த சிலர்களை, வத்தபஹு அவரை அந்த சைத்தானை பின்பற்றினார்களே அந்த சிலர்களை, ஃபில் ஜஹீமி நரகத்திலே தள்ளிவிடுகின்றான், நரகத்திலே போட்டு விடுகின்றான். சைத்தான் நரகத்தில் போடுறதில்ல, நரகத்தை சந்திக்க வைக்கின்றான், அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போ தள்ளி விடுகின்றான் தான் சரியான அர்த்தமாக இருக்கும். பலல் ஆக்கிலி என்ன அறிவாளியின் மீது கடமையாகும். எத்தஹிதஹு அந்த சைத்தானை எடுத்துக்கொள்வது, அதுவன் எதிரியாக எடுத்துக்கொள்வது அவசியமாகும். கமா ஒன்றை போல, அவுசல்லாஹு தாலா அல்லாஹ் வசி செய்த ஒன்றை போல, அல்லாஹ் என்ன வசி செஞ்சுருக்கிறான், சைத்தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கானே, அப்படி அல்லாஹ் வசி செஞ்சதை போல் சைத்தானை எதிரியாக எடுத்துக்கொள்வது தான் அறிவாளியின் மீது கடமை, அறிவாளிக்கு அவசியம், கடமை 2 வச்சுக்கலாம். இல்லா அவ்வாறு இல்லை எனில் யக்குன் அவன் ஆகிவிடுவான் மல்மூமன் நிந்திக்கப்பட்டவனாக, இழிவுபடுத்தப்பட்டவனாக, மதுமூமன் அதே தான் கிட்டத்தட்ட அர்த்தம், இகழப்பட்டவனாக, இந்த அல்லாஹ்விடம் மலூமன் இருக்கு. கரீன சைத்தானுடைய தோழன், ஃபி நாரில் ஜஹீம் இந்த நரக நெருப்பிலே இருப்பான். ஓகே, இதோட இந்த ஆயத்து முடியுது. பொறுமையாக நடத்துறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணி கேட்டுக்குங்க. அந்த கிளாஸும் நடத்தியாச்சு. நீங்கள் வராத பிள்ளைங்க கொஞ்சம் நடத்துகிறப்ப புரியாத வார்த்தை அதுக்கு இது யூஸ் ஆகும். அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறது ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.